குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். புதிய ஃபார்முலா இந்த 3 பேருக்கும் மாற்றாக இருக்க வேண்டும், 3 பேரை விட சிறப்பாக இருக்க வேண்டும், 3 பேரை விட மக்களுக்கு திருப்தி தரக்கூடியதாக இருக்க வேண்டும். அரசியல் ரீதியாக பலவீனமான கட்சியை பார்த்து பூதம் 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 என்று நீங்கள் சொல்வதனுடைய காரணம் உங்கள் நேரட்டிவ் செட்டிங். உண்மையிலே பயப்படுகிறீர்களா? பூதமாக காட்டி பயமுறுத்துகிறீர்களா? ஏற்கனவே இருந்த அரசோடு குப்பை கொட்டி கும்மாளம் அடித்து கூட்டு போட்டிருந்த அதிகாரிகள், அந்த அதிகாரிகள் ஈஸியாக என்ன நடந்துன்னு எழுதி கொடுத்துருவான். அவனால் திட்டம் போட்டும் தர முடியும், ஆனால் திட்டம் போட்டு தான் சொல்கிறதுக்கு மந்திரிக்கு அறிவு வேணும். இந்து என்று சொன்னால் மதவெறியன்னா, உலகத்திலேயே மதசார்பற்ற இந்து தான். இந்து மதசார்பு உள்ளவனாக இருந்திருந்தால் இந்த நாடு 100% இந்து நாடாக இருந்திருக்கும். ஜிகனாவை பார்த்து போட்டி போடுகின்ற, ஜிகனாவை பார்த்து எங்களை மாற்றிக்கொள்கின்ற இயக்கம் அல்ல நாங்கள். ஏற்கனவே இந்த இருந்த அரசு சென்டர் ஒரு டெமன், ஒரு பிசாசு, ஒரு பேய், நம்மளுடைய எதிர்ப்பாளர் அப்படி காமிச்சே வாழ்ந்துட்டு இருக்காங்க. சென்டர் இப்போதும் கொடுத்து கொண்டிருக்கிறது. அதை இந்த மந்திரிகள், தாவேக மந்திரிகள் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். இந்த தேர்தல் செஃபாலஜிஸ்டுடைய கண்களில் மண்ணை தூங்கின தேர்தல். இது எல்லா ஃபார்முலாக்களையும் அடித்து துவம்சம் செஞ்ச தேர்தல். எல்லா தேர்தல் ஃபார்முலாக்களையும் உடைத்திருந்த ரிசல்ட். அஸ்திவாரத்தை காலி பண்ணாமல் மேலே இருக்க கிளையினுடைய நுனியை உடைச்ச என்ன பிரயோஜனம்? அதை ஏன் இவர்கள் செய்ய மறுக்கிறார்கள்? முதல்வர் நினைத்தால் ஒரே நாளில் இதை ஒழிக்க முடியும். சார் வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு தமிழக அரசில் ஏற்பட்டுள்ள நிறைய மாற்றங்கள் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது தமிழகத்தினுடைய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்களாக இருக்கிறதா? இந்த 1.5 மாத காலங்களில் எந்த மாதிரி பார்க்குறீங்க சார்? முதல்ல 2026 தேர்தல் 2 கழகம் வேண்டாம்னு மக்கள் முடிவு பண்ணது. 3வது ஆளை தேடிட்டு இருந்தாங்க. திருப்பி இவங்க சர்வ் பண்ணுற ஃபுட்டு தான் பெஸ்ட்டுங்கிற மாதிரி ஒரே உணவுகளை சாப்பிட்ருந்த மக்கள் வெறுத்து போனாங்க. இவங்களை ஏமாற்றிக்கிட்டே இருந்தாங்க. புதிய ஆள் வந்தால் அவன் நல்ல உணவு தரேன்னு சொன்னால் ஹோட்டலே திறந்துருக்கேன், அவ்வளோதான். உள்ளுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியல. வந்துட்டாங்க உள்ளார. என்ன போட போகிறாரு, எப்படி போட போகிறாருன்னு இனிமேல் தான் பார்க்க போகிறோம். இயற்கை கூட நமக்கு இந்த மாதிரி ஏற்ற இறக்கங்கள், காலநிலை மாற்றங்கள்லாம் மாறி மாறி கொடுக்குது, கண்ணாப்பண்ணான்னு கொடுக்குது. ஆனால் இயற்கையே முன்கூட்டியே தெரிவிக்கிற சில விஷயங்களையுமே இயற்கை கொடுத்துருக்கு. அந்த வகையில் இந்த தடவை நவாப்பழ மரம் கொட்டி தீர்த்துருக்கு காய்ச்சி. என்னன்னு கேட்டால் அடுத்து வறட்சி வரப்போகுதான். அதுக்கு முன்னெச்சரிக்கைக்கு நவாப்பழ மரம் நிறைய மகசூல் கொடுத்து அதனுடைய விதைகளை பாதுகாத்து கொள்ளும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நவாப்பழ மரம் மாதிரி புதுசாக எக்கச்சக்கமான பேர் வாக்களித்து ஒரு கட்சியை கொண்டாந்துருக்காங்க. அது வரக்கூடியது வறட்சியா அல்லது வரக்கூடியது வளர்ச்சியாங்கிறது கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்கலாம். அப்படின்னா தமிழகத்தில் அவங்களுடைய அரசியல் நிலைப்பாடு என்னதான் சார்? பாஜகவோட அரசியல் நிலைப்பாடு தற்போதைய பார்வையில் குழப்பமாக தான் இருக்குது. நான் இங்கிலீஷில் சொல்லுவாங்க மச் வாட்டர் ஹேஸ் ஃப்ளோன் அண்டர் த பிரிட்ஜுன்னு. தேர்தலுக்கு பின்னால் நிறைய விஷயம் நடந்து போச்சு. பாஜக ஒரு பெரிய வற்றாத ஜீவநிதி. அது பெரிய அகலமான ஓடும், குறுகலாக ஓடும், வேகமாக ஓடும், மெதுவாக ஓடும். சில இடங்களில் தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகும். ஆனாலும் வற்றாத ஜீவநிதி. இந்த வற்றாத ஜீவநதியில் சில இடங்கள் குறுகலாக இருக்கும். அதை வச்சு அது நதி இல்லைன்னு சொல்ல முடியாது, காஞ்சி போயிடும்னு சொல்ல முடியாது. இன்றைய தமிழ்நாட்டினுடைய சூழலில் பாஜக ஒரு நீண்டகால விஷன் பார்வையில் இருக்குது. அந்த பார்வை என்னங்கிறத நீங்கள் விரைவில் பார்ப்பீங்க. நிறையா வி ஆர் மேக்கிங் அவர் ஓன் ரெக்டிஃபிகேஷன், மாடிஃபிகேஷன், டெவலப்மெண்ட் அதர் திங்ஸ் ஃப்ரம் சென்டர் ஆஸ் வெல் as ஸ்டேட். தமிழ்நாடு மக்கள் விரைவில் சந்திப்பார்கள். இது ஒப்புக்காக சொல்லப்பட்ட பதில் இல்லை. வரிசையாக நாங்கள் எங்களுடைய அஜெண்டாவை முழுசாக சொன்னோம்னா அது போர் அடிக்கும். செய்து காண்பித்த பிறகு சந்தோஷமாக இருக்கும். அப்போ மாநில அரசினுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பாக தேவைப்படுது. அதே சமயத்தில் ஏகப்பட்ட மானியங்கள், அதாவது மத்திய அரசுன்னு வரக்கூடிய பணங்கள், போக்குவரத்து, மாநில அரசுக்கு தேவையான சர்வீஸ்கள் எல்லாம் கரெக்டாக செய்வீங்களா சார்? நம்பலாமா? இது நீங்கள் கேட்ட கேள்வி நல்ல கேள்வி. செய்யலாமா, நம்பலாமா? இந்த கேள்வி வந்ததுக்கு காரணமே செய்தார்களா, ஏமாற்றினார்கள், நம்ப முடியாத சூழ்நிலை. இப்படி ஏற்கனவே ஒரு நேரட்டிவ் செட்டிங். ஏற்கனவே இருந்த அரசு இப்போ இது வெள்ள நிவாரணத்துக்கு 2000 கோடி கொடுத்தாரு அப்படின்னு செங்கோட்டையன் அமைச்சர் கன்ஃபஸ் பண்ணுறாரு.
இதுக்கு முன்னால் இருந்த அரசுக்கு 4000 கோடி ரூபா நம்ம KN நேரு காலத்தில் கொடுத்தோம். அதுக்கு கணக்கு எழுதி உடனே வெள்ளம் வந்துச்சு. எப்படி சொன்னாங்கன்னு எக்ஸ்போஸ் ஆனாங்க. சென்டர் கொடுக்க வேண்டியது சொல்லுகிறது. அமைச்சர் நிர்மலா வராங்க, அப்படியே வரிசை என்னென்னலாம் கொடுத்தேன்னு சொல்கிறாங்க. பியூஷ் கோயல் வராரு, என்னெல்லாம் கொடுத்தேன்னு சொல்கிறாங்க. மறுக்க மாட்டேன்னு என்கிறார்கள். ஆனால் இவங்க நேரேட்டிவ் சென்டர் ஒரு டெமன், ஒரு பிசாசு, ஒரு பேய், நம்மளுடைய எதிர்ப்பாளர், அப்படி காமிச்சே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. சென்டர் இப்போதும் கொடுத்து கொண்டிருக்கிறது. அதை இந்த மந்திரிகள், தாவேக மந்திரிகள் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். ரெண்டாவது, மாநிலம் இல்லாத வளர்ச்சி மையத்தில் வளர்க்க முடியாது. மாநிலங்களுடைய கூட்டமைப்பு தான் இந்தியா. எல்லா மாநிலம் வளர்ந்தால் தான் இந்தியாவே வளர முடியும். இந்த கான்செப்ட்டு எல்லாருக்குமே தெரியும். திமுகவுக்கும் தெரியும், இப்போ இருக்கிற கட்சிக்கும் தெரியும். அதை மறுத்து மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணாங்க. அது இல்லைனாவது பிஜேபி மாநிலங்களுடைய சேர்ந்த வளர்ச்சி தான் இந்தியாவின் வளர்ச்சி என்பதில் உறுதியாக இருக்கிற கட்சி, செய்து கொண்டிருக்கிற கட்சி. அப்போ ஏன் சார் தமிழ்நாட்டில் உங்களால் வளர முடியாமலே போயிடுச்சு? ஒரு கருத்தியல் சம்பந்தமாகவா, அல்லது உங்களுக்கு உங்கள் கட்சிக்குள்ளே இருக்கிற சவால்கள் நிறைய இருக்கிறதா, இல்லை வெகுஜன மக்களுடைய நெருக்க முடியாமல் போயிடுதா? அப்புறம் ஏன் உங்களால் அந்த மிகப்பெரிய காரணமாக நீங்கள் இந்த 3 விஷயத்தை, ஒன்று கருத்தியல், ஒன்று சவால், வெகுஜன மக்களோட நீங்கள் நெருக்கமாக போக முடியல, இந்த 3 விஷயத்தில் உங்களால் ஏன் 3 விஷயத்துக்கு அவங்க கட்சி வளரணும்? நல்ல கேள்வி. கருத்தியலில் இந்த நாட்டு மக்களோடு நாங்கள் அந்நியப்படலை. ஏன்னால் இந்த தமிழ்நாடும் இந்தியாவும் ஒன்று தான். ராமரும் இங்கே இருக்கக்கூடிய சேதுவும் காசியும் கங்கையும் காவிரியும், இந்த நாடு ஒன்றுபட்ட நாடு. கருத்தியலில் ஒன்றும் இல்லை. தமிழுக்கு உலகத்தில் இந்தியாவில் அத்தனை பிரதமர்லேயும் அதிகமாக செஞ்சவர் மோடி அவர்கள். உலகம் முழுசாக எடுத்துகிட்டு போனவர். வரிசை ஆதாரங்களை அடுக்கலாம். செங்கோலை கொண்டு பாராளுமன்ற நிறுவனத்தை யாராவது பாராட்டினாங்களா? தமிழுக்கு இந்தியாவில் இருக்கிற அத்தனை பல்கலைக்கழகங்களும் இருக்கை வச்சது யாராவது பாராட்டினாங்களா? உலகம் முழுவதும் திருக்குறள் எடுத்துகிட்டு போன மோடி பேசினதை பற்றி யாராவது பாராட்டினாங்களா? மறைக்கப்பட்டது. அதனால் இது கருத்தியல் ரீதியாக ஒன்றுமல்ல. கட்சிக்குள்ள ஆர்கனைசேஷன் ரீதியாக என்னுடைய பார்வையில் பிரச்சனைகள் இருக்குது. மத்தியில் இந்த அளவுக்கு மத்திய அரசாங்கம் செய்து கொண்டிருப்பதை மாநிலத்தில் நாங்கள் கீழ்த்தட்டில் இருக்கக்கூடிய கடைக்கோடி வாக்காளரிடம் கொண்டு செல்லவில்லை. திஸ் இஸ் எ கன்ஃபெஷனல் ஸ்டேட்மெண்ட். அவங்க பாட்டுக்கு செஞ்சுக்கிட்டே போவாங்க. இங்கே ஒன்றுமே தெரியாது, நான் தான் செஞ்சேன்னு இவங்க சொல்லுவாங்க. அதை மறுதளிக்கக்கூடிய அளவில் எங்களுடைய கீழ்த்தட்டு வேலைகள் இல்லை. அது எங்களுடைய ஃபெயிலியர். அதை சரி கட்ட வேண்டியது. ஏன்னா எக்கச்சக்கமான திட்டங்களை தந்துக்கிட்டே இருக்கார். அதை கீழே போய் சேர்க்கணும். நாங்கள் ப்ரோக்ராமாக போட்டுக்கிட்டு இருக்கோம், ஆனால் அதை செய்யலை. ஒன்று. ரெண்டாவது, வேலை செய்து கொண்டிருக்கிற தொண்டன் அவன் ரெகக்னைஸ் பண்ணப்படலை. அவனை தட்டி கொடுக்கணும். இந்த தோல்வி ஏற்பட்டதுக்கப்புறம் வீடு வீடாக போய் கிராமமாக போய் அவனை தட்டி கொடுத்து தெம்பேற்றி உரமேற்றி கவுன்சிலிங் பண்ணி அவனை இந்த போருக்கு தயார் செய்யணும். அந்த தயாரிப்பில் இந்த இன்றைய வரை நாங்கள் பின்தங்கி தான் இருக்கோம். இந்த வெப்பன்ஸ் என்ன சொல்லலாம், கூர்தீட்டப்பட வேண்டும். ஆனால் இந்த வெப்பன் வலுவான வெப்பன், வெயிட்டான வெப்பன், உறுதியான வெப்பன். இது கூறு மட்டும் தீட்டினா போதும். அதனால் தயாராக இருப்பதற்கான சின்ன சின்ன வேலைகள் மட்டும் செய்தாலே இது மிக பிரம்மாண்டத்தில் சேர்ந்துடும். இதுதான் நாம் உடனடியாக செய்ய வேண்டிய வேலை. அப்படி சொல்கிறீங்க சார். அப்போ அடுத்த வரக்கூடிய 5 வருஷத்துக்குள்ள பாஜக அரசுடைய இலக்குகளையும் என்னவா வச்சுருக்கீங்க? அது என்ன இலக்கு அடையணும் முடிவு பண்ணுறீங்க? மெம்பர்ஷிப்ஸா, இல்லை உங்களுடைய அரசாங்கத்துடைய திட்டங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறதா, அல்லது உங்களுடையக்கான தாமரை சின்னத்தை வீட்டுக்குள்ளே கொண்டு போய் அதை உங்களுக்கான வாக்கு வங்கியாக மாற்றுறதா சிலக்கா? இப்போ இந்த புள்ளி விவரங்கள் ஏராளமாக இருக்குது. தமிழ்நாட்டில் இத்தனை இளைஞர்கள் வராங்க, அடுத்த 5 ஆண்டு காலத்தில் இத்தனை இளைஞர்கள் வராங்க. அதனால் இது இளைஞர்களுடைய வாக்கு வங்கி எப்படி போகுது, ஏற்கனவே மோடி செய்த சாதனைகள் இது, அந்த சாதனைகளை இந்த இளம் வாக்காளர் எடுத்துக்கொள்ள போகிறானா, புள்ளி விவரங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் எக்கச்சக்கமான விஷயங்கள் சொல்லி அதை பிஜேபிக்கு எதிராக திருப்பலாம். ஆதரவாக திருப்ப யாருமே தயாராக இல்லை. ஆனால் பிஜேபி அப்படிப்பட்ட இயக்கம் அல்ல. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஒரு 2-3 வாரங்களுக்கு முன்னால் டெல்லியில் ஒரு மையக்குழு கூட்டம், அதில் அமித்ஷா அவர்கள் கலந்து கொண்டார்கள். நான் கூட தினமலருக்கு ஒரு செய்தி கொடுத்தேன், அடுத்த இலக்கு தமிழ்நாடு தான்னு. பல பேர் அதை பார்த்து அவங்களுக்குள்ள ஆஹா ஒரு எம்எல்ஏ கூட இல்லை, நீங்கள்லாம் அங்கே வந்துட போகிறீங்கன்னா அவங்களுக்குள்ள என்ன சொல்லலாம், எக்காலம் விட்டார்கள், கைகொட்டி சிரித்தார்கள். வெற்றி பெற போகிறவனுக்கு எக்காலங்களும் கைகொட்டி சிரிப்பும் கவலையில் அவன் மாட்டு வேலை பார்த்துக்கிட்டே போவான். ஒரே ஒரு உதாரணம்னா 2011 நாம் அஸ்ஸாமில் 96 இடங்களில் டெபாசிட் இழந்தோம். 16 எதிர்கட்சி ஆனோம், 21 கூட்டணி ஆட்சி.
26ல் 2/3 மெஜாரிட்டி. இதே கதை தான் வெஸ்ட் பெங்காலில் நடந்துச்சு. 21ல் நூலிழையில் வெற்றியை தக்க இல்லை வி ஹேவ் லாஸ்ட். 26ல் எகெயின் எதுக்குன்னா ஒரு டார்கெட்டோடு ஒர்க் பண்ணுறோம். எங்களுக்கு தமிழ்நாட்டில் சித்தாந்த ரீதியாக பிஜேபிக்கு எதிரான அபிப்பிராயம் இல்லை. ஏன்னால் இந்தியாவினுடைய கலாச்சார மையம் தமிழ்நாடு, கோவில்களுடைய மையம் தமிழ்நாடு, சேர சோழ பாண்டியர்கள் ஆண்ட ஒரு இந்துத்துவாவினுடைய நாடு தமிழ்நாடு. அதில் பெரியார் ஈவராசாமி நாயக்கர் மாதிரி வந்துட்டு போகலாம். அவங்களாம் ஒரே ஒரு சின்ன ஒரு சாப்டர். அவங்க இது பெரிய கடல். அதனால் அதெல்லாம் பெரிய இலக்கு கிடையாது. அதனால் பெரிய விஷனோடு அங்கே போயிட்டுருக்கோம். அதனால் 31ல் தமிழ்நாட்டை இது வெற்றி பெற முடியாத இலக்கு உள்ள மாநிலம் அல்ல. இங்கே மத்திய கட்சிகள் எல்லாம் மாநிலத்தில் ஆட்சி செலுத்த முடியாது என்பது ஒரு ஃபார்முலா அல்ல. எல்லா ஃபார்முலாவையும் உடச்சிட்டு வந்தது தான். நீங்கள் ஒரு வேளை சொன்னால் கேரளாவை சொல்லலாம். சித்தாந்த ரீதியாகவும் ரிலீஜியஸ் ரீதியாகவும் பிஜேபிக்கான வாய்ப்புகள் குறைவு. ஆனால் தமிழ்நாட்டை சொல்ல முடியாது. இதே கோவை குண்டு வெடிப்புக்கு பிறகு மிகப்பெரிய பிரம்மாண்டமாக வெகுண்டு எழுந்தது. இதே நாகர்கோவில் கன்னியாகுமரி வெகுண்டு எழுந்தது. சித்தாந்த ரீதியாக இங்கே மக்கள் தயாராக இருக்கிறார்கள். அதன் மீது கை வைக்கப்பட்டால் தமிழ்நாட்டு மக்கள் வெகுண்டு எழுவார்கள். அதே மாதிரி அதற்கு ஆதாரம் சேர்க்கும் வகையாக மத்திய அரசிலிருந்து தமிழ்நாட்டுக்கு அள்ளி வாரி வழங்கி கொண்டிருக்கிறோம். ரெண்டும் சேருகின்ற போது எங்கள் மீதான பிரச்சாரங்கள் தவிடுபடியாகும். அதனால் வெற்றியை நீங்கள் சொல்லுகின்ற வரை, நிரூபித்து காண்பிக்கின்ற வரை இந்த வாதங்கள் தொடரும். அதுவரை நாங்கள் எங்கள் பணியை செய்வோம். ஜெயிச்சதுக்கு அப்புறம் இது எங்கே போகும் தெரியும். சார், நாங்கள் இந்துக்கள் தான், நாங்கள் அதிலிருந்து மாறுபடவில்லை. ஆனால் எங்களுக்குள் இந்த மத ஆச்சரியங்கள் வேண்டாம் என்பதுதான் எங்களுடைய தமிழகத்தினுடைய அரசியல் நிலைப்பாடு. சூழலில் இருக்கின்ற போது நீங்கள் உள்ளே பாஜக போன்ற உள்ளுக்குள்ள உட்கார்ந்துட்டு நீங்கள் எதுக்காக மதமாச்சாரியங்களை ஏற்படுத்த வேண்டும்? இது இந்துத்துவ மாநிலம், இது இந்த மாநிலம் சொல்ல வேண்டிய அதுதான் எங்களுக்குள்ள கோவம். வட இந்தியாவில் நீங்கள் நிறைய வெற்றி பெற்றிருக்கீங்க. அதில் அந்த வெற்றியை நீங்கள் முகம் வேற, தமிழகத்தினுடைய முகம் வேற. அப்படிங்கிற போது நீங்கள் தமிழகத்தின் முகத்தை ஏன் உங்களுடைய அஜெண்டாவாக மாற்ற முடியல? நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். மதசார்பற்ற தன்மைனா கிறிஸ்தவ, இஸ்லாமிய, இந்து மற்றும் பௌத்த அதெல்லாம் ஏற்றுக்கிட்டிங்கன்னா அதையும் சேர்த்து எல்லோரும் ஓரினம், எல்லோரும் ஒரு குலம், எல்லோரும் இந்நாட்டு மக்கள். அதுதான் மதசார்பற்ற தன்மை. அப்போ இந்துன்னு சொன்னால் மட்டும் நீங்கள் ஏன் மதவெறியங்கிறீங்க? இந்து என்று சொன்னால் மதவெறியன்னா உலகத்திலேயே மதசார்பற்ற இந்து தான். இந்து மதசார்பு உள்ளவனாக இருந்திருந்தால் இந்த நாடு 100% இந்து நாடாக இருந்திருக்கும். 100%. இப்போ 75 கூட இல்லை. இங்கே சர்ச்சுகள் இருந்திருக்காது, மசூதிகள் இருந்திருக்காது, இஸ்லாம் பிரச்சாரமே இருந்திருக்காது, எதுவுமே இருந்திருக்காது. இங்கே பௌத்த மதங்கள் கூட தோன்றியிருக்க முடியாதுங்க. இந்துவுக்கு மதசார்பற்ற தன்மையை பற்றி போதிப்பதற்கு யாரும் வேண்டாம். ஆனால் ஒரே ஒரு வேண்டுகோள், தினமலர் மூலமாக நான் வேண்டுகோள் விடுகிறேன். மதசார்பற்ற தன்மை என்றால் இந்து மதசார்பற்ற தன்மை என்பது தான் இன்றைய ஆட்சியாளர்கள் முடிவு. இந்துவை மதசார்பற்றவன் என்று சொல்லுவதற்கு யாருக்கும் யோக்கியதை இல்லை. சட்டமன்றத்தில் இது பைபிள் ஓதப்படுகிறது. எதிர்த்தமா இப்போ சொல்கிறேனே, என் வீடு உட்பட எந்த ஒரு வீட்லேயும் போய் நீங்கள் கோவில்களில் கடைகள் எல்லாம் போட்டிருப்பாங்க. ஒரு பக்கம் ஜீசஸ், ஒரு பக்கம் பிறை, ஒரு பக்கம் ஓம் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு படம் இருக்கும். எல்லா கிராமங்களையும் கூட வீடுகளில் பார்க்கலாம். என் வீட்டில் கொண்டாந்து போய் நான் வச்சுக்கிறேன். இதையே மாற்று மதத்துக்காரன் விட்ட போய் அது நுழைய முடியும். அது உள்ளார, அவங்க வீட்டு உள்ளார. மதசார்பற்ற தன்மை எங்களுக்கு போதிக்காதீங்க. ஆனால் மதம், இந்து மதம் அழிக்கப்படுகின்ற போது சீர்கொண்டு எழுவது மதசார்பற்ற தன்மைக்கு எதிரானது அல்ல. என் மதத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக எழுவது. அதனால் சீக்கிரமாக உண்மையான மதசார்பற்ற தன்மை எது என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிய வரும். அப்போது பிஜேபியினுடைய கலர் என்பது மக்களுக்கு தெரியும். அப்படின்னா நீங்கள் இவ்வளோ பேசுறீங்க சார். இளைஞர்கள் மற்றும் முதல் முறையாக வாக்களிக்கக்கூடிய எப்படியெல்லாம் நீங்கள் அணுகாம விட்டுட்டீங்கிறது அந்த எலெக்ஷனில் பார்த்துருப்பீங்களே, அது அந்த நம்பிக்கை பெறதுக்கு என்ன ஐடியா வச்சுருக்கீங்க சார்? இந்த தேர்தல் செஃபாலஜிஸ்டுடைய கண்களில் மண்ணை தூவின தேர்தல். இது எல்லா ஃபார்முலாக்களையும் அடித்து துவம்சம் செஞ்ச தேர்தல். தேர்தலுக்கு பின்னால் மறுபடியும் சொல்கிறான், முதலில் ஓட்டுக்கு காசு இல்லாமல் செய்த தேர்தல், ஜாதி மதத்தை ஒடித்திருந்த தேர்தல், யார் அரசியலில் இருக்கிறான் என்று தெரியாமலே அவனுக்கு ஓட்டு போட்ட தேர்தல். இப்போ பேசுகிறீங்க. அப்போ அதே கட்சியை பற்றி எல்லோரும் விமர்சனம் வச்சது என்ன? நாங்கள் கூட 20-25% வருவார்கள் என்று சொன்னமே தவிர அது நிராகரிக்கப்படக்கூடிய கட்சின்னு நாங்கள் சொல்லவே இல்லை. அதை
எங்களுடைய இன்டர்னல் டாக்கில் வி ஈவன் ரெஃபர்டு ஹீ வில் கெட் ஹையஸ்ட் பர்சன்டேஜாக ஓட்டுன்னு. நாங்கள் நிராகரிக்கலை, செட்டசைட் பண்ணலை, இன்சிக்னிஃபிகண்ட்டாக நினைக்கல. மற்ற எல்லாரும் சொன்னீங்களே. ஆக எல்லா தேர்தல் ஃபார்முலாக்களையும் உடைத்திருந்த ரிசல்ட் இது. வருங்காலங்களில் வந்து இளைஞர்கள் வந்து ஏற்கனவே இருக்கிற ஃபார்முலா பிரகாரம் ஓட்டு போட போவதில்லைங்கிறதையும் நிரூபிச்சிருக்குது. ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம வந்து எல்லோரும் மறந்துடுறாங்க. திமுகவுக்கு எத்தனை ஓட்டு, அதிமுகவுக்கு எத்தனை ஓட்டு, பிஜேபிக்கு எத்தனை ஓட்டு, இந்த மூன்றும் சேர்ந்த ஓட்டுனுடைய எவ்வளவு, இந்த பர்சன்டேஜ், இது ஒரு பக்கம் இருக்கிறது. இது எல்லாத்தையும் உடைக்கிற ஃபார்முலாவுடைய ஓட்டு இன்னொரு பக்கம் இருக்குது. அது மெஜாரிட்டி அல்ல. ஜனநாயக ரீதியாக அது வந்து 3 உடைஞ்சிருந்ததுனால அது ஒரு மெஜாரிட்டியாக காண்பிக்கப்பட்டது. இந்த மூன்றும் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறது. எனவே புதியவர்கள் புதிய முறையில் வாக்களித்தால் கூட பழையவர்களும் புதியவர்களாக மாறாதவரை புதிய ஃபார்முலாக்கள் உருவாக முடியாது. அது மட்டுமல்ல, வெறும் புதிய ஃபார்முலாவை மக்கள் ஏற்க மாட்டார்கள். புதிய ஃபார்முலா இந்த 3 பேருக்கும் மாற்றாக இருக்க வேண்டும், 3 பேரை விட சிறப்பாக இருக்க வேண்டும், 3 பேரை விட மக்களுக்கு திருப்தி தரக்கூடியதாக இருக்க வேண்டும். இளைஞர்கள் இந்த 3ஐயும் பார்த்து சரியில்லை என்று சொல்வது ஒருபுறம் இருந்தாலும், 4வது சரி என்கின்றதை பார்க்காதவரை இளைஞர்கள் ஓட்டு மறுபடியும் அவங்களுக்கு போகாது. அதுக்கு என்ன சொல்யூஷன் சார்? தாவேக்காவை ஏற்றுக்கொண்ட மக்களால் வந்து இளைஞர்களால் பிஜேபிங்கிற ஒரு சித்தாந்தம் ரொம்ப மிகப்பெரிய இந்தியாவோட பெரிய கட்சி அப்படிங்கிறப்போ அதையே ஏற்பாளர்கள் இது வந்து இமோஷனல் ஓட்டு இப்போ நடந்தது. இப்போ இந்த தேர்தலிலே குறிப்பிட்ட கட்சியை சார்ந்தவர்களும் குறிப்பிட்ட கட்சியினுடைய வாக்கு வங்கியுமே கட்சி விதிமுறைகளை மீறி தாவகைக்கு போயிருக்கு. முழுக்க தாவக ஓட்டு அல்ல. அதுக்கு காரணம் ஒரு எமோஷன். அவ்வளோ தூரம் சகிச்சிருந்த ப்ரெஷர் வெடித்து 2 கழகங்கள் வேணான்ட்டாங்க. எமோஷனல் ஓட்டு பர்மனண்ட்டான ஓட்டு அல்ல. நிரந்தர பெர்ஃபார்மன்ஸ் ஓட்டு தான் பர்மனண்ட்டான ஓட்டு. இளைஞர்கள் பெர்ஃபார்மன்ஸை பார்ப்பார்கள். அது வெறும் பேப்பர் தனமான அறிவிப்புகளோடு நின்றுட்டா மறுபடியும் இளைஞர்கள் யார் பெர்ஃபார்ம் பண்ணாங்களோ அவங்கள்ட்ட தான் வருவாங்க. அந்த பெர்ஃபார்மன்ஸை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிற நேரேட்டிவ் செட்டிங்னாலே மட்டும் ஆட்சி நடத்தாத கட்சி பிஜேபி. அதனால் இளைஞர்கள் எடை போட்டு பார்த்து இதுதான் சொக்கத்தங்கம் என்று எங்கள்கிட்ட வருவாங்க. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொழி ஆளுமை தான் பெரிய ஆளுமை இங்கே. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு மக்கள்கிட்ட சென்றடைய வேண்டிய அவங்களுடைய லாங்குவேஜ் ஒன்று, அந்த வட்டார மொழி லாங்குவேஜ் சொல்லக்கூடிய அந்த மொழிக்கான விஷயங்கள். இப்படி இருக்கிறப்போ பாஜக வந்து காங்கிரஸ் எப்படி என்ன நிலைப்பாடில் நின்றுச்சோ, எப்படி மக்கள்கிட்ட போய் அடித்தட்டு மக்கள்கிட்ட போய் சேர முடியாமலே பாதியில் நின்று போயிடுது, பாதி கிணறு கூட தாண்ட முடியாமல் தவிச்சு அந்த பக்கம் போயிடுத்தோம். கம்யூனிஸ்டுகளும் அது மாதிரி போன மாதிரி பிஜேபியும் அதே நிலைமையில் தானே இருக்குது சார். இப்போ மக்கள்கிட்ட போய் நீங்கள் சேரணும்னா அந்த மொழி ஆளுமையும் உங்களுக்கு வேணுங்களா? அந்த வகையில் பார்த்தோன்னா தமிழ் மொழி, தமிழ் கலாச்சாரம் மற்றும் இந்திய தேசிய அரசியல் இந்த விஷயங்களை எல்லாத்தையுமே முன்னெடுக்க வேண்டியிருக்கிறேன் சார். இல்லை, இந்த தமிழ் மொழி, தமிழ் கலாச்சாரம், தேசிய அரசியலில் வந்து பாஜகவுக்கு யாரும் பாடம் கற்று தர வேண்டாம். அது முன்னணியில் நிற்கிது. வெறும் வார்த்தை அல்ல. நான் வந்து சொன்ன மாதிரி தமிழுக்கு எவ்வளோ பெரிய முக்கியத்துவம் கொடுத்து பாஜக வைத்திருக்கிறது, மதிக்கிறதெல்லாம் தெரியும். உலகத்தில் இன்றைக்கி பிரதமர் விஜயம் செய்கின்ற அத்தனை நாடுகளிலும் தமிழர்கள் தான் முன்னால் வந்து அவர் இருக்கிறாங்க. பரதநாட்டிய கலையிலிருந்து கர்நாடக சங்கீதம் வரை வில்லுப்பாட்டு, சிலம்பத்தை வந்து சுற்றி வெளிநாடுகளில் பிரதமர் முன்னால் காமிக்கிறாங்க. இதுவரை இந்த மாதிரி வரவேற்பு, தமிழர்கள் வரவேற்பு எந்த இந்திய பிரதமருக்கும் கிடைச்சதில்லை. இதயத்திலேயே அந்த பிரதமர் தமிழர்கள் இதயத்தில் போகலைன்னா இது வெறும் காசு கொடுத்து ஆடக்கூடிய கூட்டம் அல்ல. அதை வந்து கற்றுத்தர வேண்டிய அவசியம் இல்லை யாரும் பிஜேபிக்கு. ஆனால் தமிழ்நாட்டோடு இயைந்த ஆட்சியை தான் மத்திய அரசு நடத்திக்கிட்டு இருக்குது. ஏராளமான திட்டங்களை தந்துக்கிட்டு இருக்கோம். ரயில்வே கனெக்டிவிட்டி இந்தியாவில் அதிகமாக நம்மள்ட்ட தான் இருக்குது. ரேர் கனெக்டிவிட்டி நம்மள்ட்ட தான் இருக்குது. சாலை வந்து முதல்ல கட்கரி போடும்போது எனக்கு நன்றாக இருக்குது. 2002-04 ஆண்டுகளில் வாஜ்பாய் அவர்கள் தமிழ்நாட்டில் தான் நேஷனல் ஹைவேஸ் காஷ்மீருக்கு முதல்ல போடணும்னு சொன்னார். 4 வழிச்சாலை. ஏராளமான பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்கோம். இன்றைக்குமே வந்து வீடு கட்டி கொடுக்குற திட்டத்தில் அதிகமாக இருக்கும். குழாய் பதிப்பு, கழிவு டாய்லெட்ஸ் கொடுக்குறது, இதெல்லாம் மாநில அரசாங்கம் தான் செய்வதாக சொல்லி செய்கிறது. மத்திய அரசனுடைய 60%, 80%, சம்டைம்ஸ் 100% பங்கு இருக்கக்கூடிய திட்டங்களை மாநில அரசாங்கம் தனக்காக ஸ்வீகரித்து கொள்ளு பிரச்சாரம் பண்ணுது.
நம்மளுடைய மைனஸ் பாயிண்ட் ஆஃப் பிஜேபி நான் தான் செய்தேன் என்று சொல்லாதது, அது நமக்கு வாக்கு வங்கியை பாதித்தது. அதை பிஜேபி செய்ய ஆரம்பித்திருக்கிறது. அப்படி வருகின்ற போது தமிழ் சென்டர், தமிழ் அகில இந்திய கட்சி தமிழோடு இணையாது. இந்த வாதங்கள் பொய்யாகும். ஏனென்றால் தமிழ்நாடு அகில இந்தியாவில் இருக்கிறது, மத்தியில் இருக்கிற ஆட்சியினுடைய பரிணாமம், பாரம்பரியம், பார்வை அத்தனையும் தமிழ்நாட்டுக்கும் சேர்ந்தது. அது இல்லாமல் மத்திய ஆட்சி அமையாது, அது இல்லாமல் தமிழ்நாடு இருக்க முடியாது. ரெண்டு கோஎக்ஸிஸ்டன்ஸ், ஒன்றுக்கொன்று காம்ப்ளிமெண்ட்ரியாக இருக்கிற சூழ்நிலையில் எப்படி மத்திய அரசு அல்லது மத்தியில் இருக்கக்கூடிய அகில இந்திய கட்சி தமிழ்நாட்டிலே உதவாது என்று சொல்வது எப்படி ஏற்க முடியும்? இருக்க முடியாது என்பதை எப்படி ஏற்க முடியும்? அப்படி இருந்ததுன்னா பாரதிய ஜனதா கட்சி மற்ற மாநிலங்களில் ஆட்சியை பிடிச்சிருக்க முடியாது. தென்னகத்தில் கர்நாடகா பிடிச்சிச்சு, தென்னகத்தில் வந்து தெலுங்கானா, ஆந்திராவில் கூட்டணி ஆட்சி இருக்குது. எனவே தென்னகத்து மக்கள் ஒரேடியாக பிஜேபியை வெறுத்திருக்க வேண்டும் அல்ல. அது அப்படி பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட்டு டோட்டலி கிறிஸ்டினைஸ்டு ஸ்டேட், டோட்டலி அங்கே இந்தியே கிடையாது. அந்த நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்டு முழுசாக நம்மளுடைய கையில் இருக்குது. இப்போ வடகிழக்கு மாகாணங்கள் முழுசா. இது உண்மைக்கு ஒப்பில்லாத வாதம். இது தமிழ்நாட்டிலிருந்து பிஜேபி அந்நியப்படுத்த வேண்டும் என்பதற்காக செய்யக்கூடிய ஒரு சிறுபிள்ளைத்தனமான பிரச்சாரம். இது எடுபடாது. ஓகே சார், ஆனால் முரண்பாடுன்னு ஒன்று வந்திருக்கு இல்லைங்க சார்? இதுதான் முரண்பாடு, இந்திய தேசிய அரசியலுக்கும் தமிழ் மொழி கலாச்சாரத்துக்குமான முரண்பாடுகள் அப்படிங்கிற போது அதை நீங்கள் வந்து உங்களுடைய எந்த பதிவுகளுமே, அதாவது பாரதிய ஜனதா கட்சி அப்படி இல்லைங்கிறது எந்த சாதாரண மக்கள்கிட்ட போய் சேர்த்தவே இல்லையே. நீங்கள் சொன்னதில் ஒரு விஷயம் சரி, சாதாரண மக்களிடம் கொண்டு சேர்க்கவில்லை என்பது தான் நம்மளுடைய இப்போ மைனஸ் பாயிண்ட். அதனால தான் இப்போ பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. இது பிஜேபி தமிழுக்கு ஒன்றும் செய்யவில்லை, அல்லது தமிழரோடு இணையவில்லை, அல்லது மத்திய தலைமை தமிழ்நாட்டோடு சேராது என்கின்ற வாதம் உண்மையாக அல்லது சித்தரிக்கப்படுவதற்கு காரணமே அதெல்லாம் பொய் என்பது உண்மை என்றாலும் கூட அந்த பொய்யை அது பொய் என்று சொல்லுவதற்கு நம்மளுடைய மிஷினரி வீக்காக இருக்குங்கிறது தானே உதாரணம். அதை நாங்கள் செய்வதற்கு தயாராக ஆகிட்டோம். அதை செய்கின்ற போது இவையெல்லாம் தவிடுபடியாகும். உண்மை எத்தனை நாளைக்கு மறைக்க முடியும்? தேர்தல் காலத்தில் நீங்கள் உங்களுடைய பார்வையிலே பட்டிருக்கும், அதிமுக ஜெயிச்சால் பாஜக தான் தமிழகத்தை ஆளும் அப்படிங்கிற பிரச்சாரம் பெரும்பாலும் முன்வைக்க போகிறது. பாஜக ஜெயிச்சிச்சுன்னா ஹிந்தி மொழியை கொண்டு வந்துடுவாங்க, அங்கே சமஸ்கிருதத்தை கொண்டு வந்துடுவாங்க, நவோதயா பள்ளியில் கொண்டு வந்துடுவாங்க, மாநில அரசுக்கு மாநிலத்தை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பயமும் வந்து மக்கள் ஓட்டு போகிற மக்களுக்கு என்ன, இப்போ இந்த ரெண்டு கட்சிக்கு ஓட்டு போட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை ஒரு சிதறலை உருவாக்குன ஒரு கட்டமைப்பு உங்களால் உடைக்கவே முடியலையே. நீங்கள் சொன்னதில் ரெண்டு விஷயம் வரும். பாஜக ஜெயிச்சுட்டா இன்னும் ஆகிடும் அண்ணா ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, பாஜக வந்து தமிழ்நாட்டில் இது அதிகார அரங்கில் மிக பலவீனமான கட்சி. எம்எல்ஏஸ், எம்பிஸு, உள்ளாட்சி பிரதிநிதிகள் குறைவாக இருக்கிற ஒரு கட்சி. அரசியல் ரீதியாக அது பலவீனமான கட்சி. ஆர்கனைசேஷன் ரீதியாக எனக்கு தெரியும் அது பலமான கட்சி. அப்போ அரசியல் ரீதியாக பலவீனமான கட்சியை பார்த்து பூதம் 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 என்று நீங்கள் சொல்வதனுடைய காரணம் உங்கள் நேரட்டிவ் செட்டிங். உண்மையிலே பயப்படுகிறீர்களா? பூதமாக காட்டி பயமுறுத்துறீங்களா? அது உங்களுடைய பலவீனம், எங்களுடைய பலவீனம் அல்ல. ரெண்டாவது, பாஜக ஜெயிச்சா இன்னும் அண்ணாயிடும் மத்திய அரசாங்கத்தில் இதாகிடும், இவங்க உங்களுக்கு இது செய்யாமல் போயிடும். பாஜக ஜெயிச்சா நல்ல சாப்பாடு போடுறோம், நல்ல ட்ரெஸ் பண்ணி கொடுக்குறோம், நல்ல துணிமணி இருக்குது, நல்ல படிப்பு இருக்குது. நீங்கள் சொன்னீங்க நவோதயாலாம் அப்படின்னு சொல்கிறது எப்படி? நீங்கள் அவர் ஜெயிச்சுட்டா நல்ல சாப்பாடு போட்டுருவாருங்க, நல்ல படிப்பு கொடுத்துருவாருங்க, நல்ல ஸ்கூலுக்கு போயிருங்க. இன்டர்நேஷன் அண்ட் டோன் கருத்து வந்து நல்லது, ஏற்றி இறக்கத்தின் மூலமாக பயமுறுத்துவது. இதைத்தான் திமுக மற்றவர்கள் எதிராளிகள் சொல்லிக் கொண்டிருக்கிறார். எப்படி இருப்பீங்க சார்? கூட்டணி தொடருமா அல்லது தனித்து போட்டியிடுமா? 2031 வரை பாஜக தன்னை வலியுறுத்திக் கொள்வதற்காக தன்னுடைய அத்தனை ஆர்கனைசேஷனல் விஷயங்களிலுமே முழுமையாக தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிற போது மற்ற விஷயங்கள் எங்கள் கண்ணு முன்னால் எதுவுமே வராது. மற்ற கட்சியிலேருந்து பாஜகவுக்கு மாறுபடுற மாதிரி என்னெல்லாம் பண்ண போகிறீங்க? ஏன்னா இது வரைக்கும் சித்தாந்த ரீதியாகவே இருந்துட்டீங்க, இனி ஜனரஞ்சக ரீதியாக போனால் தான் மக்கள் அணுக முடியுங்கிறது ஒரு கட்டமைப்பு உருவாகி இருக்குது. இப்போ ஏன்னா 58 ஆண்டுகள் அண்ணாதுரை தொடங்கி விஜய் வரைக்கும் சினிமா மட்டுமே தமிழகத்தை ஆண்டது. இந்த இடத்துல பாஜக
தன்னை மாற்றிக்கொள்ளுகின்ற வாய்ப்பு இருக்கிறதா? எப்போதும் ஜிகுனா பளபளன்னு இருக்கும், ஆனால் காசு ரொம்ப குறைவாக இருக்கும். வீட்டில் கொண்டாந்து மாட்டுவாங்க, ஒரு வாரம் தான் தாங்கும். அது ஒரு வாரம் தான் தாங்கும் என்று சொன்னால் கூட எல்லா நிகழ்ச்சிகளையும் அதுதான் முன்னால் வைக்கிறாங்க, அது வழக்கம். ஆனால் வீட்டில் எப்போதும் பர்மனெண்ட் செட்டப் பண்ணுறவங்க உண்மையான அலங்காரமும் மங்கி போகாத விஷயங்களையும் செய்வாங்க. ஜிகுனாவை பார்த்து போட்டி போடுகின்ற, ஜிகுனாவை பார்த்து எங்களை மாற்றிக்கொள்கின்ற இயக்கம் அல்ல நாங்கள். அதனால் என்ன சொல்லலாம், அதிகமான அட்ராக்டிவ் பொய்களை சொல்லி மோதிரம் போடுவேன், தங்கம் தருவேன், அவ்வளோ இலவசம் இவ்வளோ இலவசம்லாம் சொல்லி நாங்கள் வந்து தற்காலிகமான விஷயங்களில் தமிழ்நாட்டில் பிரபலமாக விரும்பவில்லை, மாட்டோம். எங்களுடைய லட்சிய சித்தாந்தம் ஆர்கனைசேஷனல் செட்டப், சென்ட்ரலில் இருக்கக்கூடிய வெற்றி, இது எங்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. எங்களுடைய பலத்தின் மீதும் எங்களுடைய தைரியத்தின் மீதும் நாங்கள் முதலீடு செய்திருக்கிற காரணத்தினால இந்த தற்காலிகமான ஜிகுனாக்களை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை. அதை எங்களோட கம்பேர் பண்ணிக்கவும் மாட்டோம். 2031 ரெட்டை என்ஜின் கிடையாது, ஒத்த என்ஜின் சொல்லலாமா? ரெட்டை என்ஜின் என்ன? ரெட்டை என்ஜின் மத்தியிலே பிஜேபி ஆட்சி, மாநிலத்திலையும் பிஜேபி ஆட்சி, ரெட்டை என்ஜின் ஆட்சி. அப்படி சூழல் வரப்போகுதுங்க. 31 தமிழகத்துடைய பாஜகவில் எந்த அரசியல் நிலையை அடைய விரும்புது, எந்த மாதிரி ஒரு அரசியல் கட்டமைப்பு நம்ம உருவாக்க போகிறோம் 31 அப்படின்னா? எஸ், இன்றைக்கி எங்கெங்கெல்லாம் பிஜேபி தட் இஸ் முதல் முறையாக ஆட்சியை பிடிக்கிறது, ஏற்கனவே 30-40 வருஷங்களாக ஆண்டு அனுபவித்து அழித்த ஆட்சியை மாற்றியிருக்கிறோம், அந்த மாதிரி இடங்களெல்லாம் மிக சீக்கிரமாக வேகமாக புனருதாரணங்களை செய்து கொண்டு இருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் ரிவர்சிங் தி அன்வான்ட், ரிவர்சிங் தி மோசங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு இப்போ ரொம்ப சிம்பிள், வந்த உடனே சுவேந்து அதிகாரி உடனே பிஎஸ்எஃப்க்கு அங்கீகாரம் கொடுத்து நிலங்களை அக்யூர் பண்ணி எல்லைக்கு இது போட்டார். மாமூல் விஷயங்கள் கவர்மெண்ட்டு மாதிரி மாமூல் வசூல் பண்ணிக்கிட்டு இருந்தால் அத்தனையும் உடச்செறிஞ்சார். மக்களுக்கு எதிரான சகல விஷயங்களையும் தூக்கி எறிஞ்சிக்கிட்டார். வெகு சீக்கிரமாக ஒரு தேவையில்லாத கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக இருக்கக்கூடிய, மக்களுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய விஷயங்களை உடனடியாக உடைத்து எறிய முடியும், மாற்ற முடியும் என்பதற்கு வெஸ்ட் பெங்காலுடைய சுவேந்து அதிகாரியுடைய ஆட்சி, பிஜேபி ஆட்சி உதாரணம். அதே மாதிரி தமிழ்நாட்டில் பாலம் பாலமாக கிடக்கின்ற அவலங்கள், அவதூறுகள், அநியாயங்களை உடைத்து எறிய வேண்டிய நிலைமை இருக்குது. அது என்னென்னங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஊழல்லேருந்து இன்றைக்கி மகளிர் மீது, பெண்களின் மீது இருக்கக்கூடிய வன்மங்கள் தொடர்கிறது. அதுக்கு காலம் வேணுங்கிறாரு. அதே போலீஸ் தான், அதே கான்ஸ்டியூஷன் தான், அதே அதிகாரிகள் தான், அதே செட்டப்பு தான். ஆர்டர் மட்டும் போட்டாலே அத்தனையும் செய்யும். இன்றைக்கி அரசு இயந்திரங்கள் சரியான நபர் இருக்குமானால் அது உடனே பழுது லேசாக பார்க்கப்பட்டு நல்லா வேலை செய்யும். ஆனால் இதுக்கு கால அவகாசம் தேவையில்லை. எதுக்கு கால அவகாசம் அவருக்கு தேவை? பெரிய பெரிய திட்டங்களை கொண்டாந்து அது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு கால அவகாசம் வேண்டும். பெரிய பெரிய மக்கள் நல திட்டங்களை கொண்டாந்து இம்ப்ளிமெண்ட் கால அவகாசம் வேணும். போலீஸ்காரனை மாற்றுறதுக்கும், ட்ரக்கை காலி பண்ணுறதுக்கும், பெண்களின் மீது நடத்தக்கூடிய பாதுகாப்பு அநியாயங்களை தடுக்கிறது கால அவகாசம் இம்மீடியட். அது வீடு நெருப்பு பற்றி வச்சுக்கிறதுக்குள்ள தண்ணியை ஊற்றுறது அது கொஞ்சம் ஆகுங்க, நேரம் ஆகுங்க வர்றதுக்கு. உடனே அன்றைக்கெல்லாம் வீடு எரிஞ்சு போயிடும். அதனால் அத்தியாவசிய விஷயங்களின் மீது கால அவகாசம் என்பது அவசியமற்றது, உடனடியாக வேணும். அதைத்தான் மத்திய வெஸ்ட் பெங்கால் பிஜேபி அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டுக்கு அதை உடனே பிஜேபி செய்யும். ஆனால் அந்த 5 ஆண்டு காலங்களில் இது எவ்வளோ இன்னும் மோசமாக போகுதுன்னு தெரியல. அதனால் அது எவ்வளவு மோசமாக இருந்தாலும் அது செய்யும். ஒருவேளை நல்லதாக இருந்தால் வரவேற்கிறோம், அது எல்லோரும் சொல்கிறது தான். மக்கள் நல்லதுக்காக தான் ஓட்டு போட்டிருக்காங்க, நல்லது ஆக வேண்டும் என்று நம்பி ஓட்டு போட்டிருக்கிறார்கள். ஆகுமா ஆகாதா? ஆனால் அதற்கு மேலே முன்னேற்றம் ஆகலைன்னா அது எல்லாம் மீறிய முன்னேற்றம். இது 23-31 நடக்கும். அவ்வளோ சொல்கிறீங்க சார். அப்போ நார்கோட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த டிபார்ட்மெண்ட் ஏன் தமிழ்நாட்டில் நீங்கள் கொண்டு வரலாமே? நீங்களே செல்ஃபாக போகணும் ஒரு யோசனை பண்ணி மாநில அரசுக்கு ஒரு பரிந்துரை கொடுத்து நார்கோட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் உள்ள கொண்டு வந்து தமிழ்நாடு முழுவதும் எங்கே இந்த போதைன்னா டாஸ்மார்க்கை விட மோசமாக இருக்கிறது சிந்தட்டிக் ட்ரக்ஸ், அதோடைய வேகம் அதிகமாகிட்டே வருது. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்கள்கிட்டையும் அதிகாரம் இருக்குல்ல. இதுக்கு 2 பதில் சொல்லிடுறேன். ஒன்று நார்காட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் அதுவாக வாலண்டியராக வரணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உங்களுடைய கேள்வியில் இருக்கக்கூடிய உங்கள் உள் ஃபீலிங் எனக்கு புரியுது. அதாவது இவங்க ஒன்றும் செய்ய மாட்டாங்க, இவங்களை நீங்கள் நம்பி இருக்க வேண்டாம், நீங்கள் உள்ளார வந்து வேலை செய்யுங்கன்னு சொல்கிறீங்க. உங்களுடைய அந்த அது அனுதாபம் எனக்கு புரிகிறது. பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் அதை செய்யும். ஆனால் அதுக்கு இடையில இன்னொரு கமாவும் சொல்லிடுறேன் உங்களுக்கு.
மாநில அரசனுடைய அனுமதி இல்லாமல் பல விஷயங்கள் செய்யவே முடியாது. இங்கே அவங்க வந்தால் தான் உள்ளர பர்மிஷன் கேட்டால் தான் பல விஷயங்கள் செய்ய முடியும். ஒன்று. ரெண்டாவது, மாநில அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது? இப்போ இந்த பாலியல் வன்கொடுமை என்பதே 100% அழிச்சிடலாம், போலீஸ் ஸ்டேஷனுக்கு வேலையெல்லாம் பண்ணிடலாம். மூலாதாரம் என்ன? ட்ரக்கு. மூலாதாரம் என்ன? டாஸ்மாக் சாராயம். மூளையினுடைய ஒரு பகுதி இதுக்கு ஆக்கிரமிக்கப்பட்டால் அவனுக்கு அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி பெண்ணு குழந்தை எதுவுமே தெரியாது. அதை அழிக்காமல் இங்கே அஸ்திவாரத்தை காலி பண்ணாமல் மேலே இருக்க கிளையினுடைய நுனியை உடைச்ச என்ன பிரயோஜனம்? அதை ஏன் இவர்கள் செய்ய மறுக்கிறார்கள்? அதை செய்வதற்கு யார் இவர்களை தடுத்தார்கள்? IPS IAS எல்லாத்தையும் போட்டு ஒரு நாள் மீட்டிங் போட்டுட்டு கணக்கு காமிக்கிறதுக்காக போடுறாங்க. கணக்கு காமிக்கிறதுக்காக போடுறாங்க. ஒரு முதல்வர் நினைத்தால் ஒரே நாளில் இதை ஒழிக்க முடியும். ஒரே நாளில் ஒழிக்க முடியும். இந்த ஒரு நாள் முதல்வன் படம் வந்துச்சுல்ல, இதை ஒரே நாளில் ஒழிக்க முடியும். ஆனால் அதுக்கான ஒரு கன்விக்ஷன் வேணும். இன்றைக்கி தான் தினமலரில் பார்த்தேன், இந்த மாதிரி குற்றங்களை தடுப்பதற்கு எப்போ ஓய்வு பெற்ற நீதிபதி ஒரு கடிதம் எழுதியிருக்கார். அதில் வெட்ட வெளியில் அவனை வந்து கழுவில் ஏற்று, வெட்ட வழியில் அவனை சுட்டுக்கொள், வெட்ட வழியில் அந்த தண்டனை நிறைவேற்றுவதற்கு ஒரு கூண்டை போட்டு சிங்கத்துக்குள்ளே விடு, மனிதன் சாப்பிடட்டும், அதை பார்க்கட்டும். இந்த மாதிரி ஒரு பயம் வந்துன்னு அவனுமே செய்ய மாட்டான், தண்டனை வருது. இதுதான் அரேபிய நாடுகளை செய்கிறாங்க. அதனால தான் குற்றம் குறைவாக இருக்கிறது. அதனால் இதை இந்த அரசு செய்ய ஆரம்பிங்க, எல்லா மக்களும் ஆதரிப்பாங்க. இந்த இப்போ தமிழக அரசியலுக்குள்ள நுழையும் சார். தமிழக அரசுக்குள்ளே இந்த தமிழ் மக்களுக்குரிய இந்த இளைஞர்களுக்குன்னா என்ன மாதிரியான ஒரு ஃபீல்டு வேணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா நான் வந்து ஒரு 58 வருஷம் சினிமா முகத்தில் இருந்தது. திடீர்னு எனக்கு விஜய் மேலே ஒரு மோகம் வந்து நான் ஓட்டு போட்டுருச்சு. அப்படிங்கிற போது திரும்பி நான் அந்த தவறு செய்யக்கூடாது. நீங்கள் இப்போ ஆரம்பத்தில் பேசுகிறது இப்போ வரைக்கும் உங்களுடைய சித்தாந்தத்தில் நீங்கள் தெளிவாக இருக்கிற முடியும். அந்த சித்தாந்தத்தின் தெளிவு தமிழ் இளைஞர்கள்ட்ட கொண்டு போய் சேர்த்துருக்கீங்களா? இல்லை இந்த இளைஞர்கள் அந்த சித்தாந்தத்துக்குள் வர வேண்டும் அப்படிங்கிறத சொல்ல வரீங்களா? அவங்களாம் வரமாட்டாங்க. ஏனென்றால் இன்றைய சோஷியல் மீடியாவில் வந்து செல்ஃபோன் கையில் இல்லாதவங்க கிடையாது. நீங்கள் வரிசையாக உங்களுடைய பயணத்தை இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் போனீங்கன்னா வச்சுருக்கிற அத்தனை பேரும் அதை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் அந்த கருத்து அதில் என்ன சொன்னாலும் கூட 2 நிமிஷத்துக்குள்ளே இருக்கக்கூடிய வீடியோவை தான் பார்ப்பாங்க, ரீல்ஸை. அதுக்கு மேலே யாருமே வீடியோ பார்க்குறது இல்லை. இப்போ 20, 30 செகண்ட் 40 செகண்ட் அளவுக்குள்ளே உங்கள் கருத்து சொல்லக்கூடியதுக்கு மேலே மக்களுக்கு பொறுமை இல்லாமல் போச்சு. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருப்பதற்கு மூளையினுடைய செட்டப்பே. ஏன்னா இதுக்குள்ளே பிஜேபி தன்னுடைய சித்தாங்களை கொண்டாடணும், இதை அவர்களை பார்க்க வைக்க வேண்டும், இதை அவர்களை படிக்க வேண்டும், இதுக்கான முனைப்புகளை செய்ய வேண்டும். இதுதான் இந்த இளைஞர்களுடைய மாற்றம். அவங்களாம் மாற மாட்டாங்க. என்றால் தமிழ்நாட்டினுடைய கல்வி திட்டத்தில் பெரிய அளவில் நீதி போதனை இல்லை. தமிழ்நாட்டினுடைய கல்வி திட்டத்தில் இன்னும் அதிகமாக சொன்னால் உடற்பயிற்சியே இல்லை, விளையாட்டே இல்லை. அந்த பயிற்சியில் வந்து ஸ்பெஷல் கிளாஸ் நடத்துகிறேங்கிறாங்க. அதனால தான் நம்ம வந்து இந்திய அளவில் பல போட்டிகளில் கூட நம்ம பின்தங்கி இருக்கோம். சொந்தமாக பெற்றோர்கள் செஞ்சால் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. எனவே இந்த சூழ்நிலையில் நீதி போதனை வகுப்புகள் அரசு துவங்கி இதை செய்யணும். தனியார் நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள், பொது நிறுவனங்கள் எல்லாம் நீதி போதனைகளை செய்யணும். கட்சி பிஜேபி 20 செகண்டு 30 செகண்டு 40 செகண்டில் லட்சியங்களையும் சித்தாந்தங்களையும் அவங்களுக்கு கொண்டு போவதற்கான வேலைகளை செய்ய வேண்டும், செய்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசில் ஒரு சமீபத்தில் ஒரு புதிய ட்ரெண்டை ஒன்று உருவாக்கியிருக்காங்க. அதுதான் பேர் வெள்ளை அறிக்கை. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் இந்த வெள்ளை அறிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க மொத்த தொழிலமைப்புகளாகட்டும் மற்ற அமைப்புகளாகட்டும் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு அந்த வெள்ளை அறிக்கையில் நீ குறிப்பிடலை, கடந்த கால ஆட்சியில் நடந்த தவறுகளை சொல்லியிருக்க, என்ன நடவடிக்கை எடுக்க போகிற அப்படிங்கிறத பற்றியும் சொல்லலாம். அப்படிங்க ஸோ தமிழ்நாட்டுடைய இந்த வெள்ளை அறிக்கை விஷயம் எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு போயிடுமா, இல்லை காணல் நீராகிடுமா, இல்லை அப்படி இதுக்கான ஆக்ஷன் மத்திய அரசுக்கும் இதில் நிறைய பங்களிக்கிறேன்னா தமிழ்நாடு மின்சார வாரியத்தை பற்றி பேசுகிறப்போ மத்திய அரசுடைய பங்களிப்பை பற்றி பேசியிருக்காங்க. அதனால சொல்கிறேன். நீங்கள் எனக்கு ஞாபகம் இருக்கு, மனால் திருவிளையாடல் திரைப்படம் நினைக்கிறேன். அதில் வந்து நாகேஷும் சிவாஜி கணேசனும் கேள்வி வைப்பார். சொல்லுவார், நீ கேட்கிறாயா கேள்வி, இல்லை நான் கேட்கவா? இல்லை நான் கேள்வி தான் கேட்க தெரியும், பதில் சொல்ல தெரியாது நீங்களே அப்படிம்பார் நாகேஷ். அதே மாதிரி இந்த அரசுக்கு கேள்வி தான் கேட்க தெரிகிறது, பதில் சொல்ல தெரியல. ஏற்கனவே இருந்த அரசோடு குப்பை கொட்டி கும்மாளம் அடித்து கூட்டு போட்டிருந்த அதிகாரிகள், அந்த அதிகாரிகள் ஈஸியாக என்ன நடந்துன்னு எழுதி கொடுத்துருவான். அவனால் திட்டம் போட்டும் தர முடியும். ஆனால் திட்டம் போட்டு தான்னு சொல்கிறதுக்கு மந்திரிக்கு அறிவு வேணும். அவன் ஜாலியாக இருப்பான், நான் இதுக்கு திட்டம் போட்டு கொடுக்கணும்னு. அதை கேட்கின்ற அறிவும் பக்குவம் இவர்களுக்கு வருமானால் அவர்கள் திட்டம் போட்டு தருவார்கள்.
அதற்கு மேலே முக்கியமான இருக்குது விஷன். இந்த நாட்டை முன்னேற்றி கொள்ள வேண்டும் என்று வெறி, அந்த விஷன் இருக்குமானால் அந்த திட்டத்தை செயல்படுத்த முடியும். எனவே கேள்வி கேட்பது எளிது, பதில் வாங்க வேண்டும், திட்டம் போட வேண்டும், செயல்படுத்துவதற்கான தில்லு வேண்டும். இந்த மூன்றும் இந்த அரசிடம் இருக்கிறதா இல்லையா என்பதை போக போக தெரிந்து கொள்ளலாம். கடந்த கால ஆட்சியில் வந்து அந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் இந்த வெள்ளை அறிக்கைகள் வெளிப்படையாக சொல்லிக்கிற பொழுது இதை வந்து சில வழக்குகளெல்லாம் நீதிமன்றம் தானாக முன்னெடுக்கிற மாதிரி மத்திய அரசும் தன்னுடைய தணிக்கை குழு மூலமாக இதை தானாக முன்னெடுத்து ஒரு ஆய்வு பண்ணலாமே, பள்ளியில் உண்மையாக இல்லையா தெரிந்து தரவுகள் மூலமாக மக்களை தெளிவுபடுத்துகிற போது அந்த நஷ்டத்தை ரெக்கவரி பண்ணுறதுக்காக ஈஸியாக இருக்குமே. இல்லை, மத்திய மாநில அரசுகளுடைய உறவே வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி டு ஈச் அதர், சம்டைம்ஸ் வந்து டெலிகேட். இந்த மாதிரி விஷயங்களில் மத்திய அரசு அத்தனையுமே தெரிந்து தான் இருக்கிறது. தெரிஞ்சுட்டு நீங்கள் என்னத்தை கேள்வி கேட்பீங்க, எப்படி கேள்வி கேட்பாங்கங்கிறது சொல்கிறேன். மத்தியில் நீங்கள் ஒரு உதவிக்கு போகிறீங்க, ஒரு ஃபண்டுக்கு போகிறீங்க, ஒரு திட்டத்துக்கு போகிறீங்கிறப்ப அங்கே என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, மாநிலத்தினுடைய வெள்ளை அறிக்கையை மத்திய அரசு அவங்களுக்கு சொல்லும். இந்த லட்சணத்தில் நீ இருக்க, எப்படி இந்த திட்டத்தில் இன்வால்வ் ஆக, உனக்கு எப்படி கடன் கொடுக்க முடியும், அல்லது இந்த திட்டத்தில் நீ இன்வால்வ் ஆகும் நீ நல்லா செய்யணும், உன்னால் செய்ய முடியுமா, இத்தனையும் கேட்பார்கள். இந்த நிதி ஆயோக் நடக்குது, அதே மாதிரி ஜிஎஸ்டி கவுன்சில் நடக்குது. இது எல்லாத்திலேயுமே இந்த விஷயங்கள் விவாதிக்கப்படுகிறது. அதனால் மாநில அரசு சம்பந்தமாக மத்திய அரசு கேட்க வேண்டிய நேரத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறது. என்ன தான் நீ கேள்விகள்னு எப்படி தான் கேள்வி கேட்டாலும் நான் இப்படி தான் இருப்பேன்னு ஒரு மாநில அரசு இருந்தால் ஒன்றும் செய்ய முடியாது. நிறைவான கேள்வி சார். கடைசியாக கடந்த கால 5 வருஷம் மத்திய அரசோட இணக்கம் இல்லாமலே பொருளாதார சட்டத்தில் பெரிய இடத்து தமிழ்நாடுக்கு வந்து செல்லுது சார். இந்த மாதிரி இப்போ இந்த சூழலை காவேக்கா அரசு வெள்ளை அறிக்கையெல்லாம் கொடுத்துருக்குது, நிதி நிலைமையை பற்றி சொல்லியிருக்குது, மக்கள் மத்தியில் கொண்டு சேர்த்துருக்காங்க. இந்த சூழலில் இவங்க மத்திய அரசோடு இணக்கமாக வருவாங்களா, இல்லை மத்திய அரசு இல்லை நம்ம தமிழ்நாட்டை காப்பாற்றி ஆகிறோம்னு சொல்லி தானாக முன் வந்து ஒரு மாற்றான் தாய் பிள்ளையாக பார்க்காமல் தன் பிள்ளையாக பார்க்குமா? மத்திய அரசோடு இந்த அரசு இணக்கமாக செல்லும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஒரே காரணம், இப்போதைக்கு மத்திய அரசை பகைச்சு கொண்டு தமிழ்நாட்டில் எதுவும் செய்ய முடியாது என்கின்ற உண்மையை விஜய் சம்பந்தப்பட்டவர் அவருக்கு அறிவுறுத்தி இருக்கிறார் என்பதற்கான அத்தாட்சி டெல்லியில் போய் அவர் நல்ல முறையில் நட்போடு தான் திரும்பி வந்திருக்காரு. கான்ட்ரவர்சியலாக ஒன்றும் பேசலை. இதுவரை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த மந்திரியும் டெல்லிக்கு எதிராக இந்த விஷயத்தில் கான்ட்ரவர்சியலாக பேசலை. தட் ஷோஸ் இவர்கள் மத்திய அரசோடு இணக்கமாக இருந்தால் மட்டுமே மாநிலத்துக்கு திட்டங்களை கொண்டு வர முடியும் என்பதை உணர ஆரம்பித்திருக்கிறார்கள். அதை செய்வார்கள். செய்தால் தமிழ்நாட்டுக்கு நல்லது, இவர்களுக்கும் நல்லது. ஏன்னா அதை சொல்லி இவங்க பெர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட் காமிக்கலாம். எனவே செய்வார்கள் என்று நம்புகிறேன்.